இன்றைய வேத வசனம் யோசுவா 24 அதிகாரம் 14 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பின்பு யோசுவா ஜனங்களை நோக்கி, இப்போது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். எனவே நீங்கள் கர்த்தரை மதித்து அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். உங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த பொய் தெய்வங்களை வீசி எறிந்து விடுங்கள். ஐபிராத் நதியிலும் மறு கரையிலும் எகிப்திலும் பல காலங்களுக்கு முன்னர் இவ்வாறாக நிகழ்ந்தது. இப்போது கர்த்தருக்கு மட்டும் சேவை செய்யுங்கள் என்று ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அநேகர் விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறீர்கள். பொய் தெய்வங்களை ஆராதிக்கிறீர்கள். ஆண்டவர் படைத்தவரை மறந்து போய் படைத்த சிருஷ்டிகளை நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையுள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். நானே கர்த்தர், என்னை அல்லா தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே விழுந்து கிடக்காதீர்கள். தேவன் உங்களை அழைக்கிறார். உண்மையுள்ள தேவனை தேடுங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். மனம் திருந்துங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழுங்கள். பாவ வாழ்க்கைகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய வழியில் வரும்போது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து நித்திய வாழ்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே தேவனை தேடி அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.